Hello friends, welcome to Kirti's vlog. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து எந்த கடையில பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்ல போறேன். ஜிஆர்டில பண்ணா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அண்ட் வந்து ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல பண்ணா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நான் வந்து ரெண்டு கடையுமே கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். ஏன்னா வந்து நான் ரெண்டு கடையிலயுமே இந்த சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு கடையை கம்பேர் பண்ணும்போது எந்த கடையில உங்களுக்கு பெஸ்ட்னு சொன்னா ரெண்டு கடையிலுமே கோல்டு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டான கோல்டு தாங்க. நீங்க வள்ளி விலாஸ் கோல்ட வந்து நீங்க எந்த கடையில இருந்து கொடுத்தாலும் அந்த கிராமுக்கே வாங்கிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பியூரிட்டி வந்து வள்ளி விலாஸ் தாங்க இருக்கு. நீங்க கடலூர் போக முடியலன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா மந்த்லி நம்ம வந்து ஆப் மூலியமாவே நம்ம கட்டிக்கலாம். நான் ஆப் மூலியமா தான் கட்டுறேன். ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல உங்களுக்கு ஸ்கீம் என்ன ஸ்கீம்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அட்சய பாத்திரம் தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துல தாங்க நான் வந்து மணி இன்வெஸ்ட் பண்றேன். இந்த திட்டத்துல வந்து இப்ப இந்த திட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல வந்து நீங்க வந்து 1000 மந்த்லி நீங்க கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து கம்மியா இருக்குன்னா நீங்க அன்னைக்கு வந்து நீங்க 1000 நீங்க கட்டினீங்கன்னா அன்னைய கிராம்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஆனா வந்து ஜிஆர்டில வந்து அந்த ஸ்கீம் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது, ஆனா இப்ப ரேட் அதிகமாக அவங்க ஆசை அதிகமாயிடுச்சு போல இருக்கு. அந்த ஸ்கீமே எடுத்துட்டாங்க. நீங்க மந்த்லி நீங்க கட்டினீங்கன்னா 1000 கட்டினீங்கன்னா 11 மந்த்ஸ் அங்க கட்டணும். 11 மந்த்ஸ் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து 11,000 வரும். அந்த 11,000க்கான நகைய நீங்க சேதாரம் செய்கூலி இல்லாம வாங்கிக்கலாம் ஜிஆர்டில. சோ வந்து ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கீம் வந்து 2-3 ஸ்கீம் இருக்கு. நான் வந்து அதுல இந்த திட்டம் போட்டிருக்கேன். என்ன திட்டம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அட்சய பாத்திரம் தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் போட்டிருக்கேன். இது வந்து நீங்க அன்னைய கோல்டு ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிராம் வந்து ஆட் ஆயிடும். மந்த்லி உங்களுக்கு ஆட் ஆயிடும். நான் வந்து இப்ப 5,000 கட்டணும்னா 5,000க்கான ஃபர்ஸ்ட் நாள் 2024ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பிப்ரவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5,790 தாங்க அப்போ அன்னைக்கு கோல்டு ரேட்டு. சோ அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எனக்கு வெயிட்டேஜ் எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னா 5,000.864 கிராம் வந்து அன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 18/3/2023 அன்னைக்கான கோல்டு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6,035 rupees. அன்னைக்கான வெயிட்டேஜ் எனக்கு எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.829 கிராம் எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. சோ அன்னைக்கான கிராம் நீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மந்த் வந்து எப்போ ரேட்டு கம்மியாகுதுன்னு பார்த்து கட்டலான்னு பார்த்தேன். ஆனா ரேட்டு குறையவே இல்லை. சோ அப்பப்ப வந்து எப்பப்ப ரேட்டு கம்மியா இருக்குதோ அப்ப பார்த்து கட்டிப்போம். ஆனா ஜிஆர்டில வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கீம் இல்ல. மந்த்லி நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே ஆட் ஆயிடும். ஆட் ஆயிட்டு இப்ப நீங்க வந்து 1000 கட்டினீங்கன்னா 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா 11,000 இருக்கும். அந்த 11,000க்கும் 18% வரைக்கும் நீங்க செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம் நீங்க ஜிஆர்டில. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு 3,500 உங்களுக்கு வந்து கூட தாங்க வந்து ஜிஆர்டில இருக்கும். ஆனா வந்து ஏன்னா வந்து ஃபேன்சி ஐட்டம் ரொம்ப அதிகமா ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்து ஜிஆர்டில ரொம்ப ஃபேஷனபிளான டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஜிஆர்டில. சோ வந்து கேட்டா சேதாரம் செய்கூலி ரொம்ப அதிகமா இத மாதிரி டிசைன்ஸ்ல அதிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, சேதாரம் செய்கூலி வந்து நீங்க ஜிஆர்டி கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல ரொம்ப கம்மி தாங்க சொல்லுவேன். அண்ட் கோல்டு ரொம்ப பியூர், ஜிஆர்டிலையும் பியூர் தான். ஆனா டிசைன்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க ஜிஆர்டில பண்ணிக்கலாம். ஆனா மந்த்லி நீங்க வந்து சேவ் பண்றது உங்களுக்கு பக்கத்துல கிட்ட இருந்தா ஜிஆர்டில பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க ஆப் மூலமா கடலூர்னா ஒரு தடவை போயிட்டு வந்துருவேன், எப்பயாவது ஒரு 12 மந்த்ஸ் ஒரு தடவை கூட நான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க இந்த ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல நீங்க மந்த்லி கட்டலாம். விலாஸ்ல வந்து நீங்க 12 மந்த்ஸ்க்கு அப்புறமா தாங்க நீங்க வந்து வாங்க முடியும். இதுலயும் வந்து இன்னொரு ஸ்கீமும் இருக்கு, ஜிஆர்டி ஸ்கீம் மாதிரியே இதுலயும் இருக்கு. நீங்க 1000 கட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் சேவ் ஆயிட்டே வந்து 12 மந்த்ஸ்க்கு அப்புறமா அது வந்து 12,000 இருக்கும். அந்த 12,000க்கான சேதாரம் செய்கூலி இல்லாம நீங்க வந்து 18% இல்லாம நீங்க வந்து நகை வாங்கிக்கலாம். அந்த ஸ்கீமும் வந்து இதுல இருக்கு. ஆனா நான் அந்த ஸ்கீம் போல, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வெயிட்டேஜ் வந்து அன்னைக்கு என்ன ரேட் நீங்க வாங்க போகும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல தான் இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து இதுல வந்து வெயிட்டேஜ் அதிகமாயிட்டே வந்து நீங்க வாங்கும் போது இதுல என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் நம்ம வாங்கிக்கலாம். அதனால நான் வந்து எப்பயுமே இந்த ஸ்கீமை தான் நான் எடுப்பேன். மந்த்லி என்ன வெயிட் எவ்வளவு கிராம் ஏறுதோ ரேட்டு குறைஞ்சிருக்கும் போது நான் அந்த அமௌண்ட் கட்டிட்டேன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாயிடும் கிராமோட வெயிட். சோ அந்த ஸ்கீம் தான் நான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேன். அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு டோட்டல் கிராம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நகை எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஈஸியும் கூட. சோ அதனால அது எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து மந்த்லி நீங்க 10,000 கட்டிட்டு நீங்க 12,000 கட்டினீங்கன்னா அன்னைய கோல்டு ரேட் வந்து இப்போதைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 6,500 வந்திருக்கு. சாரி 6,400 சம்திங் வந்திருக்கு. சோ அன்னைய கோல்டு ரேட்ல நீங்க எடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஆனா மந்த்லி அந்த வெயிட்டேஜ் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான், பெனிஃபிட் தான்.
அதுல சேதாரம் செய்கூலி இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஆர்டில வந்து அந்த ஸ்கீமே தூக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அது வந்து ரேட் அதிகமாயிட்ட வர அவங்களுக்கு ஆசை அதிகமாயிட்டா தெரியல, அதனால அந்த ஸ்கீம் தூக்கிட்டாங்க. அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் கட்டும் போதுதான் வந்து அந்தந்த கிராம் 2000 ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தேன். அப்ப அந்தந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் ஆச்சு. ஆட் ஆயிட்டோன்னே நான் வந்து ஃபர்ஸ்ட் 2000 கட்டும் போது இந்த கம்மல் வந்து ஜிஆர்டில தாங்க வாங்கினேன். அவங்க அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. எவ்வளவு வெயிட்டேஜ் ஆட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற ரேட் தான் கொடுத்தாங்க. நான் இப்ப அந்த ஸ்கீம் இல்ல. உங்களுக்கு வந்து ஜிஆர்டி பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க கட்டிக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜிஆர்டில கட்டிங்கன்னா. ஆனா ஜிஆர்டில வந்து என்னன்னு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நீங்க கட்டின உடனே கட்டி முடிச்சா அடுத்த நாளுக்கு நீங்க போய் கேட்டா கூட உங்களுக்கு வேணா நகையை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த நகை வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. ஓகே, வள்ளி விலாஸ்ல அந்த மாதிரி ஸ்கீம் இல்லைங்க. ஏன்னா நீங்க ஸ்கீம் கட்டி முடிச்சிட்டு 15 நாள் கழிச்சு தானே நீங்க போயிட்டு அந்த கோல்டு வாங்க முடியும். ஏன்னா வந்து இங்க ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல ப்ரொசீஜர் அப்படிதான். ஆனா நீங்க ஜிஆர்டில அப்படி கிடையாது. நீங்க முடிச்ச உடனேயே அடுத்த நாள் கூட போய் வாங்கினா கூட நம்ம தந்துருவாங்க. அந்த பெனிஃபிட் வந்து ஜிஆர்டில இருக்கு. ஆனா ஸ்ரீ வள்ளி விலாஸ்ல அந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து கோல்டு கம்பேர் பண்ணும்போது வள்ளி விலாஸ் கோல்டு தாங்க பெஸ்ட். ஸ்கீமும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ரீ வள்ளி விலாஸ் கோல்டு தான் எனக்கு பெஸ்டா தோணுது. அண்ட் வந்து இங்க வந்து ரேட்டும் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கும் போது நீங்க எதிர்பார்த்ததோடவே ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. நீங்க வந்து நான் வந்து இப்ப ஜிஆர்டில வந்து 1 பவுன் நான் வாங்கினேன். மந்த்லி 4000 கட்டுறேன். நான் வந்து 4000 மந்த்லி கட்டேன். ஆனா வந்து 1 பவுன் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். 4000 இல்லைன்னா 44000 வருது எனக்கு வந்து 11 மந்த்ஸ்ல 44000 வருது. அது கூட இன்னைக்கு கோல்ட் ரேட்டோட சேர்த்து எனக்கு எவ்வளவு ஆட் பண்ணி தராங்கன்னா கூட ஒரு 6000 நான் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். கல்லுக்கு வந்து ஜிஆர்டில வந்து கல்லுக்கு வந்து 1500 கேக்குறாங்க. ஆனா வந்து வள்ளி விலாஸ்ல பாத்தீங்கன்னா கல்லுக்கு எல்லாம் வந்து 900 800 அவ்வளவுதான் சார்ஜ் பண்றாங்க. சோ எல்லா விதத்திலயும் பார்க்கும்போது எனக்கு வள்ளி விலாஸ் தாங்க பெஸ்டா படுது. ஓகே, உங்களுக்கு எது பெஸ்டா படுது, எந்த கோல்டு உங்களுக்கு பெஸ்டா படுதுன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.